சரி, உங்களுக்கு எப்படி இவ்வளவு அடிபட்டுச்சு? இதுவா? அது ஒரு பெரிய கதைங்க. அது ஒரு பைக் ஆக்சிடென்ட்னால இப்படி ஆயிடுச்சு. ஓ, பைக்குன்னா ரொம்ப பிடிக்குமோ? பைக்கு பிடிக்குமா? நான்லாம் பைக் வாங்கணும்னு எத்தனை நாள் நினைச்சேன் தெரியுமாங்க. பைக்குன்றதே ஒரு கிரேஸுங்க. சரி, ஓகே. அப்போ உங்களுக்கும் பைக்குக்கும் இருக்க லவ்வை பத்தி சொல்லுங்க. லவ்வா? சொல்றேன் கேளுங்க. 12th முடிச்சேன். வண்டி வாங்கணும் அப்படின்னு அப்பாட்ட சண்டை போட்டேன். எனக்கு ஒரு ஸ்கூட்டி கிடச்சிது. அப்போ அப்பா சொன்னார், டேய் பார்த்து பொறுமையாக போடா, ரூல்ஸ் எல்லாம் மதித்து போடா அப்படின்னு. ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ரோடே நம்மளது மாதிரி வண்டி ஆட்டி ஆட்டி கை விட்டு சும்மா வளைச்சி ரூல்ஸே மதிக்க மாட்டேன், ஹெல்மெட் போட மாட்டேன். ஒரு 3 ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சேன். ஏதோ கடவுளோட ஆசீர்வாதம் போல. ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சதுனால என்னமோ தெரில, வண்டி எடுக்கவே ஒரு பயமாயிடுச்சு. அப்போ உங்களுக்கு பைக் மேல இருக்க கிரேஸ் குறைஞ்சிருச்சா? கிரேஸ் குறைஞ்சிருச்சாவா? அதுக்கப்புறம் தாங்க சம்பவமே. ஒரு நாள் வீட்டில் பெரிய பிரச்சனை. ஃபோன் பேசிட்டே வேகமாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். என்றைக்கும் நடக்காது, திடீர்னு அன்றைக்கி நடந்துருச்சு. நான் வேகமாக போயிட்டு இருந்த நேரம் குறுக்க ஒரு வண்டி வந்துருச்சு. பிரேக் பிடிச்சேன், ஏபிஎஸ் வேறு இல்லை. ஸ்கிட்டாகி விழுந்ததில் என் கால் உடஞ்சிருச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டக்கூடாது, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், வேகமாக போகக்கூடாது. நேரத்துக்கு பொறுமையாக ஃபோன் பேசாமல் ப்ராப்பராக போயிருந்தேன்னா இன்றைக்கி இந்த நிலைமை எனக்கு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு? ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வர யங்ஸ்டர்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு அவேர்னஸ் எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் சொல்கிறேன், வண்டி வாங்குறது, வண்டி ஓட்டுறதுலாம் பெருசு இல்லை. ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதும் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் பெருசு. நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வீட்டில் நல்லா இருப்பாங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க. பி சேஃப், பி ஹாப்பி. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட்டை பார்த்தேன். அடுத்த ஒரு சூப்பரான கெஸ்ட்டை பார்க்குற வரைக்கும் until then signing off, காயத்ரி.